நாள்தோறும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எந்த வலைதளங்களில் போனாலுமே எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை படிப்படியாக சரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். இது உண்மையான நிலவரமா அல்லது விஜயோடைய ஐடிவிங்கும் திமுகவுடைய ஐடிவிங்கும் பண்ணக்கூடிய சதி வேலையா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா குழப்பங்களுமே போகணும் அப்படின்றதுக்காகவே தமிழ்நாட்டுடைய முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. இந்த கருத்து கணிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே சீமானுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது பல மடங்கு வளர்ந்து தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட சரிஞ்ச மாதிரி இல்லை அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லிய கள நிலவரமாக இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு முன்பு இருந்ததை விட ஆதரவு அதிகமாக தான் இருக்கே தவிர ஒரு இடத்துலையுமே குறையில அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்லியிருந்த இடத்துலயே பல திமுகவுடைய கைகூலிகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சம காண்டாயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாள்தோறும் சீமானுடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னு நியூஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி திமுகவுடைய ஐடிவிங்க்கு இப்படி ஒரு செய்தி, அதுவும் முக்கியமான ஒரு பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வரும் அப்படின்றதுனாலேயே திமுகவுடைய ஐடிவிங் இவ்வளவு நாளா பார்த்த வேலை சொதப்பிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்துட்டு இருப்பாங்க. இதற்கு முன்னதாக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா 8% வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி தமிழ்நாட்டிலே மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருந்தாரு. இது ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சீமானவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனமே என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னும் இந்த கட்சி எப்ப வேணா கலைஞ்சிடும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உடச்செறிஞ்சு தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக என்ன இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய 26 தேர்தலில் 1 கோடி வாக்கு வாங்கணும் அப்படின்றது தான். இதுக்கு பாடுபட்டு இருக்கும் போது தான் தற்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய மோதல் உருவாகிற மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி சீமானுடைய வளர்ச்சியை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற வேலையிலேயே திமுகவுடைய ஐடிவிங் இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி சீமானவர்கள் நாள்தோறும் செய்தியாளர்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீரவணக்கம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்காரு. வரப்போற 26 தேர்தலில் உண்மையிலேயே சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.